ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணதை ஒரு vlog அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஷர்வினோட ப்ளே ஸ்கூல் அம்மா வீடு பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியாச்சு. இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டா நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம். சண்டே தாங்க க்ளீன் பண்ணோம். அப்போ ஷர்வின் அப்பாவும் என் கூட இருப்பாங்க. எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷர்வின் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அவனை வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் ஒரே நாள் பண்ண முடியாதுன்றதுனால முதல்ல கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறதை இன்னொரு நாள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை தாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். முதல்ல அது மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இறக்கிட்டேன். ஸ்டவ்வு, மிக்ஸி, அப்புறம் குட்டி குட்டி ஜாமான் எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அன்றைக்கி சண்டே லஞ்ச் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சுங்க. சாதம், மீன் குழம்பு, ரசம் இதெல்லாம் வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தோம். ஏன்னா கிச்சன் க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் யோசிப்போம், ஆனால் வேலை பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போயிடும். நமக்கு மைண்டில் சமைக்கணுமேன்ற தாட் இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சாதம், மீன் குழம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. காலையில் ஒரு 11:30 மணி போல் ஆரம்பித்தோங்க. 3:30-4 மணி வரைக்குமே ஒர்க் இருந்தது. நாங்கள் லஞ்ச் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு தான் சாப்பிட்டோம். நான் நடுவில் தம்பிக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன். அவன் தூங்கிட்டு இருந்தான். எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதனால் அவனுக்கு தம்பிக்கு சாப்பாடு விட்டு தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. முதல்ல இந்த இடத்துல சிம்னி இருந்தது, ஆனால் அதோட சக்ஷன் கம்மியானதுனால அதை எடுத்ததுனால சுற்றி நிறைய எண்ணெய் கரை படிஞ்சிருந்ததுங்க. அதையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்க்ரப்பரில் லைட்டாக மண்ணெண்ணெய் தொட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா இந்த ஸ்டப்பனான அழுக்கு இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக பிடிச்ச எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் ஈஸியாகவே நமக்கு ரிமூவ் ஆகி வந்துருங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் வச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பரில் லேசாக தொட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒட்டிகிட்டு இருந்த அந்த எண்ணெய் பிசுக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. மற்ற க்ளீனிங் லிக்விட் எது போட்டாலுமே போகுங்க, ஆனால் கொஞ்சம் நம்ம தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மண்ணெண்ணெயை பொறுத்த வரைக்கும் லேசாக தொட்டுட்டு நம்ம தொடச்சி எடுத்தாலே போதுங்க, ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அடுப்புக்கு பின்னாடி இருந்த இடம், அதுக்கப்புறம் அந்த சிம்னி இருந்த இடத்துல நிறைய எண்ணெய் பிசுக்கு இருந்ததுங்க. அது ஃபுல்லாகவே நான் இப்படி தான் க்ளீன் பண்ணேன். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பர் அது உள்ளே முக்கிட்டு லேசாக தொடச்சி தாங்க எடுத்தேன். ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. எப்படினாலுமே இந்த ப்ராசஸ் முடிச்சு நம்ம இன்னொரு தடவை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண தான் போகிறோம். அதனால ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. நான் எப்போதுமே கிச்சன் துடைக்கிறதுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் தாங்க யூஸ் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த கிரானைட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தாங்க ஸ்க்ரப்பரில் தொட்டு தேய்ச்சி எடுத்தேன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்க. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அந்த இடத்துல தான். அந்த மாதிரியான ஒரு இடம் நம்ம பிடிச்ச மாதிரி கிச்சனை கட்டணும், நமக்கு பிடிச்ச மாதிரி கபோர்ட் செட் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் நடக்காதுங்க. நமக்கு கிடச்சிருக்கிற அந்த கிச்சனை நமக்கு அமைஞ்சிருக்கிறத நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னாவே நமக்கு நல்லா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒர்க்குமே செய்யும் போது நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நமக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். கிச்சனை நல்லா அழகாக நீட்டாக வச்சுருக்கணும்னா நிறைய ஆர்கனைசர்ஸ் வேணும், நிறைய செலவு பண்ணி நிறைய பொருட்கள் வாங்கினா தான் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சில சமயங்களை நம்ம யோசிப்போம். ஆனால் எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சில ஆர்கனைசர்ஸ் முக்கியமாக எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சே நம்ம ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். கிச்சன் எப்போதுமே மியூசியம் மாதிரி அடுக்கின பொருள் அடுக்கின இடத்துல இருக்கணுன்றதை விட நமக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணுன்றதுல தான் நான் ரொம்ப முக்கியமாக இருப்பேன். ஒரு பொருளை ஈஸியாக எடுக்க முடியும், யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றது தான் நான் பார்ப்பேன். நிறைய ஆர்கனைசர்ஸோ இல்லை நிறைய பொருட்களையும் நம்ம வாங்கி கிச்சனில் டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டேர்மில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க. அதனால் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி நம்ம ரொம்ப நீட்டாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய ஆர்கனைசர்ஸ் வச்சு ரொம்பவே கிச்சனை அழகாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப லாங் டேர்மில் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடர்ஜென்ட்லாம் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவியாச்சுங்க. கவுண்டர் டாப்பையும் அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் இருக்குல்லையா அதையுமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துகிட்டு போய் கிச்சன் சிங்கில் விட்டாச்சுங்க. நம்ம தொடச்சி எடுக்கிறத விட ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சோன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக தள்ளிட்டு ஒரு டவல் வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற மாதிரி தொடச்சிட்டேங்க. தொடச்சிட்டு கையோடு அப்படியே அடுப்பையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குமே நான் அந்த டிடர்ஜென்ட் பவுடர் தாங்க யூஸ் பண்ணேன். அது இருந்துச்சு, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணி அதையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை ஃபுல்லாக ஒதுக்கிட்டு சுற்றியும் மேலே இருந்த ஒட்டடையை ஃபுல்லாக தொடப்பத்தை வச்சு தட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படின்னா நம்ம கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டடை தட்டினோன்னா திரும்ப ஒரு வேலையாகிடுமேன்னு சொல்லிட்டு முதல்ல சுற்றியும் மேலே இருக்கிற செவுத்தில் இருக்க குட்டி குட்டி ஒட்டடை டஸ்ட் அது எல்லாத்தையுமே தட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க. க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு கையோடு அப்படியே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க.
ஆனால் என்னால் ஷர்வினை வச்சுட்டு ஒரே நாளில் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு இன்றைக்கி முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக ஆர்கனைசர்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, அதுவும் மொத்தமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல க்ளீன் பண்ணுறதை மட்டும் முடிச்சிட்டோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒட்ட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அதே இடத்துல அதே மாதிரி அடுக்கி வச்சுட்டேங்க. ஏன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எப்படினாலும் இந்த பொருளெல்லாம் திரும்ப எடுக்கணும். அதனால் அடுக்கி அப்படியே அதே இடத்துல வச்சுட்டேன். கையோட மிக்சியுமே கொஞ்சம் மேலே அழுக்காக இருந்ததுங்க. அதையுமே ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. இனி நம்மளுடைய சேனலில் வரப்போகிற சமையல் வீடியோஸ் எல்லாமே இந்த கிச்சன்லேருந்து தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு தெரிஞ்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விலாகில் கிச்சன் ஆர்கனைசிங் அதே மாதிரி மேக் ஓவர் இது ரெண்டுத்தையுமே கூடிய சீக்கிரம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.